வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா வே ஆஃப் லைஃப். நான் உங்கள் கார்த்திக் ராமமூர்த்தி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா எல்டர்ஸ் பெரியவங்களுக்கான ஒரு சீக்வன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 2 மூமெண்ட் மாதிரி பண்ண போகிறோம். இது ஆசனா இல்லை எக்ஸசைஸ் அந்த மாதிரி சொல்கிறதோட இது அவங்களுக்கு உடம்புக்கான ஒரு 2 மூமெண்ட்டு, கால்களுக்கும் கைகளுக்கும். அதுக்கப்புறமா ஒரு நாடி சுத்தி, சிம்பிளான ஒரு நாடி சுத்தி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு முத்ரா பார்க்குறோம். அதுக்கப்புறமா ரிலாக்ஸ் பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லா வீட்லேயுமே பெரியவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்குமே வரதான். ஏஜ் ஆக பார்த்தீங்கன்னா அவங்களோட எபிலிட்டி டு நடக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் அசௌகரியமாக இருக்கும். என்னோட ஒரு ரிக்வெஸ்ட்டு, அவங்க எப்படி இருந்தாலும் அட்லீஸ்ட் அவங்கள டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் 15 மினிட்ஸ் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண வைங்க. இது ஏன்னா அவங்களுக்கு ஒரு மேபி அவங்களால முடியலன்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே பண்ணாமல் இருக்க ஆரம்பித்தாங்கன்னா உடம்புல ரத்த ஓட்டம் உடம்பு ஃபுல்லாக இருக்காது. நல்லா நம்ம புரிஞ்சுக்கலாம். உடம்புல ரத்த ஓட்டம் கம்ப்ளீட் என்டையர் பாடியில் ரத்த ஓட்டம் இல்லை. ஒவ்வொரு இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ரத்த ஓட்டம் இருக்குது, ஆனால் ஒரு சில இடத்துல இல்லைன்னும் போது பிராணசக்தி, நம்ம ரத்தம் வழியாக தான் ஆக்சிஜன் பிராணசக்தி. ஏதாவது இப்போ ஜபம் பண்ணிகிட்டே இருக்காங்க, அதில் ஒரு சக்தி உருவாகும். அந்த சக்தி ரத்தத்தில் கலந்து தான் உடம்புல எல்லா பகுதிக்கும் போகும். ஸோ ஆக்டிவிட்டி இல்லாமல் இருந்தாங்கன்னா அந்த ரத்த ஓட்டம் அங்கே போகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க இந்த சுண்டு வரல அசைக்கிறதே இல்லை, மற்றதெல்லாம் பண்ணுறாங்க ஏதோ காரணத்துக்காக, இல்லை ஏதோ ஒரு வரல அசைக்கிறதே இல்லை. நீங்கள் கொஞ்ச நாள் ஆக பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் இருக்குது, மற்ற விரல்களுக்கெல்லாம் போகும், கைகளுக்கு போகும். இந்த சுண்டு விரலுக்கு ரத்த ஓட்டம் ஆகாது. இந்த விரல் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அதோட ஷேப் மாறும், இல்லை அங்கே வலி ஏற்படும், இல்லை வலிக்கவே வலிக்காது, இந்த மாதிரிலாம் ஆகும். ஸோ மெயினாக ஆக வேண்டியது ரத்த ஓட்டம். உடம்பு ஃபுல்லாக சீராக இருக்கணும். உடம்பு ஃபுல்லாக ரத்தம். அந்த ரத்த ஓட்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்போ வரும்னா ஒரு சின்ன ஆக்டிவிட்டி ஏதாவது ஒன்று ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நிறைய சர்ஜரிஸ் ரெக்கவரி ஆவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப சின்னதாக ரொம்ப மைல்டாக இருக்கும். இல்லை தெரப்பியூட்டிக் யோகா பண்ணுவாங்க, இல்லை ப்ரீதிங் கற்றுக் கொடுப்பாங்க உங்களுக்கு. இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஏன்னா அந்த நேரத்தில் என்னால் முடியல, எனக்கு பிடிக்கல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சி விட்டுறாங்க. பட் உங்கள் உடம்பு ரெக்கவரி ஆகிட்டு அது எந்த ஏஜ் வேணால் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அன்ஃபார்ச்சுனேட்லி விழுந்துடுறாங்க, பைக்கில் விழுந்துடுறாங்க, அடிப்படுது, ஆப்ரேஷன்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது, சர்ஜரி ஆப்ரேஷனும். அதுக்கப்புறமா அந்த போஸ்ட் ரெக்கவரியில் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸும் சரி அவங்களுக்கு சில சொல்லுவாங்க, நீங்கள் ஃபிசியோதெரப்பி பண்ணணும், நீங்கள் நல்லா நடக்கணும், ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணணும். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்ச நாளைக்கு பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா பண்ண மாட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதோட விளைவுகள் ரொம்ப நாளைக்கு பண்ணாமல் இருக்கிறதுனால கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா ரத்த ஓட்டம் அங்கே அதிகமாகும். நம்ம இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கையில் ஒரு பிளேட் வைக்கிறாங்கன்னும் போது அந்த இடத்துல கண்டிப்பாக எலும்பு கூடி அதெல்லாம் ஆகிடும். பட் அந்த இடத்துக்கு நல்லா ரத்தம் போனால் தான் ஸ்ட்ரென்த் வரும். ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரத்த ஓட்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது எல்லாருக்குமே தேவை. ஸோ இப்போ நம்ம பண்ண போகிற இந்த சேர் யோகா எல்டர்ஸ்க்காக மெயினாக. அதே மாதிரி யாராவது ரெக்கவரியில் இருக்கீங்க, நான் ஒரு 2-3 மந்த்ஸாக எனக்கு உடம்பு சரியில்லை, ஃபிசிக்கலாக எதுவும் இல்லை, பட் மேபி ஒரு ஃபீவர் ஆகாமல் ஏதோ ஒன்று ரெக்கவரி இருக்கீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப சிம்பிள், இது அவங்களும் பண்ணலாம். ஸோ இது எல்டர்ஸ்க்கானது. ஸோ எல்டர்ஸ் ரொம்ப வார்ம் அப்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஒரு ஸ்டேபிளான ஒரு சேர். இது பார்த்தீங்கன்னா டைனிங் சேர் தான் நான் போட்டிருக்கேன். இது போட்டுக்கோங்க. இதை செவுத்தோரமாக இல்லை ஸ்டேபிளாக இருக்கணும், நான் அசையக்கூடாது, அது ஆடுன்ற பயம் இருக்கக்கூடாது, போட்டுக்கோங்க. அதே மாதிரி கால்கள் பார்த்தீங்கன்னா கீழே வைக்காதீங்க. நான் கால் கீழே மேட் போட்டிருக்கேன், மேட்டை மடித்து போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போதும் நம்ம ஆசனாவாக நினச்சி யோகாவாக நினச்சி பண்ணும்போது நம்ம உடம்புல சக்தி உருவாகும். அது பூமியில் போகாமல் அந்த சக்தியை ரீட்டைன் பண்ணுறதுக்கு நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கிறதுக்கு பூமியை டைரெக்ட் டச் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி உட்காந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீட்டட் வாக்கிங். இப்போ நிறைய பேரால் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா எழுந்து போய் நடக்க முடியல. அவங்க நல்லா வாக் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு சர்டன் ஏஜ்க்கு அப்புறமா அவங்களால நடக்க முடியல, உட்காந்துட்டே இருக்காங்க, படுத்துகிட்டே இருக்காங்க, அதனால் உடம்பு ரொம்ப பருமன் ஆகுது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி சேரில் உட்காந்துட்டே வாக்கிங் பண்ணலாம். ஆனால் ஒரு ரிதமிக்காக ஒரு ப்ரீதிங்கோடு நம்ம பண்ணணும். நம்ம எது பண்ணாலும் அதில் நம்ம சுவாசத்தை கரெக்டாக அடக்கி விட்டு பண்ணும்போது
உடம்புல வந்து பலன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இது வந்து ஒரு சீட்டட் வாக்கிங். ஸோ இந்த மாதிரி சேரில் நீங்கள் உட்காந்துட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு கைகளால் சேரோட 2 பக்கம் கீழே இப்படி பிடிச்சிட்டு, ஒன்றும் இல்லை, நம்மளோட தசை, நம்மளோட தைஸு, நீஸ் அப்படியே லிஃப்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், இந்த மாதிரி வாக்கிங். Breathe in, breathe out, 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 breathe in, breathe out. முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்மளோட ஸ்பைன், நெக் அண்ட் ஹெட்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இந்த மாதிரி வாக்கிங் பண்ணலாம். இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது, பட் இது ரொம்ப எஃபெக்டிவ். இப்போ ஃபஸ்ட் டைமாக பண்ணுறவங்க மார்னிங் அண்ட் ஈவினிங் வெறும் வயிற்றில் பண்ணுங்கள், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். 10 டைம்ஸ் பண்ணுங்கள், இந்த காலில் 10, இந்த காலில் 10. அதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆக நீங்கள் இது எவ்வளோ வாட்டி வேணாலும் பண்ணலாம். இது வந்து ஒரு சீட்டட் வாக்கிங். இதில் வந்து உங்களுக்கு எந்த விதமான என்ன சொல்கிறது நெகட்டிவ் எஃபெக்ட்ஸோ எதுவுமே கிடையாது. நீங்கள் எப்போ இருந்தாலும் டிவி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கூட மேட் ஏதாவது கீழே போட்டு கம்ஃபர்டபுளாக கால் எடுத்துட்டு இப்படி நீங்கள் பண்ணலாம். இது உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு வந்து கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சுன்னும் போது கையில் விட்டாலே எனக்கு ஸ்டேபிளாக இருக்குது, நான் ஸ்டேபிளாக இருக்கேன். அப்படி கீழே வந்து உங்களுக்கு இன்கேஸ் ஹைட்டு பத்தலைன்னா பிளாக்கு ஏதாவது ஸ்டேபிளாக இருக்கணும், அது உங்களுக்கு தடுக்கி விட்டுறக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை கீழே வந்து ஏதாவது ஜமக்காலம் போட்டுக்கோங்க, மேட் வழுக்கக்கூடாது, ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும். ஆனால் கால் கீழே போடாமல் பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் இப்படி உட்காந்து நான் பண்ணுறேன், எனக்கு கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சுன்னா ஆப்போசிட் ஹேண்ட், ஆப்போசிட் லெக். இந்த மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சோம். எனக்கு வந்து இப்படி சீட்டட் வாக்கிங் பண்ண ஆரம்பித்தேன், கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சுன்னா இது வந்து வாக்கிங் கம் ஹேண்ட்ஸ் மூவ்மெண்ட். இப்படி நீங்கள் நல்லா பண்ணலாம். ப்ரீத் இன், ப்ரீத் அவுட் மட்டும் பண்ணுறதுக்கு நினைக்கக்கூடாது. ஸோ நீங்கள் கால்களை 10 டைம்ஸ், 2 காலையும் 10 டைம்ஸ் பண்ணிவிட்டு கையும் காலும் சேர்த்து 5 டைம்ஸ் இப்படி பண்ணலாம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒர்க் அவுட், கால்களுக்கு ஃபுல்லாக உங்கள் தைஸு, நீஸ், லெக்ஸ் கம்ப்ளீட்டாக. அதே மாதிரி நீங்கள் வெறும் வயிற்றில் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக பண்ணிங்கன்னா அப்டமனில் இருக்கிற லோவர் அப்டமனில் இருக்கிற அன்வான்ட் ஃப்ளாட்டும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். கைகளை நீங்கள் இப்படி தூக்கிறதுனால கைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆகும். அதே மாதிரி லங்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். நீங்கள் நல்லா இந்த மூமெண்ட் நீங்கள் பண்ணும்போது நல்லா மூச்சு எடுப்பீங்க, மூச்சு விடும்போது லங்ஸ் கெப்பாசிட்டி அதிகமாகும், உடம்பு ஃபுல்லாக நல்லா பிராணசக்தி வரும். ஸோ இது வந்து சீட்டட் வாக்கிங். இது ஒன்று. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கைகளுக்கான ஒரு சின்ன எக்ஸசைஸ், ஒரு சின்ன மூமெண்ட் இது. ஸோ கைகளை இப்படி ஓப்பனாக வச்சுட்டு கை முட்டி வச்சுட்டு ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், 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 ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். கைகளில் சக்தி அதிகமாக இருக்கும். இது உடம்பு ஃபுல்லாக மூவ் ஆகும். கைகளை நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி, நம்ம உடம்புல இருக்கிற எல்லா அங்கங்களுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கைகளில் ரொம்ப எஃபெக்டிவ். அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி முட்டி பண்ணும்போது பஞ்சபூதங்களும் இந்த விரலில் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு முட்டி பண்ணாலே உடம்புல ஒரு எனர்ஜி பாஸ் ஆகும், ஒரு கரண்ட். இந்த கரண்ட் வந்து உங்கள் உடம்பு ஃபுல்லாக நீங்கள் செலுத்துவீங்க. செலுத்தும் போது அந்த மாதிரி செலுத்தும் போது உங்கள் உடம்புல வந்து எனர்ஜி அதிகமாகும். அதனால தான் இப்படி வச்சுக்கிறோம். ப்ரீத் இன், ப்ரீத் அவுட் பண்ணும்போது அந்த சக்தி உடம்பு ஃபுல்லாக படும். கைகளில் ஆரம்பிக்கும், கை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த் ஆகும், கையிலேருந்து உடம்பு ஃபுல்லாக ரிவர்ஸ் ஆகும். ஸோ இந்த இதை நீங்கள் 5 டைம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி டெய்லி கிராஜுவலாக 2 கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணலாம். இது நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம், வெறும் வயிற்றுலேருந்து கிடையாது. இதை நீங்கள் இப்படி பண்ணி ரிலீஸ், ப்ரீத், ப்ரீத், இல்லை முட்டி மூடிட்டு
ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். இப்படி முட்டியை வச்சுட்டு ப்ரீத் இன் பண்ணிட்டு இப்படி ப்ரீத் அவுட் பண்ணிங்கன்னா இந்த கையோட ஃபோர்ஸ் மாறும்போது எனர்ஜி லெவல்ஸ் வந்து பிளட் சர்க்குலேஷன் ஒன்றும் நல்லா இருக்கும். ஸோ இது ரெண்டாவது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான நாடி சுத்தி. நம்மளோட உடம்புல வந்து 72,000 நாடிகள் இருக்குது. இந்த நாடிகள் கரெக்டாக சீராக இருக்கும்போது உடம்புல எல்லா இடத்துக்குமே பிராணசக்தி கரெக்டாக போய் சேருது. பட் இதில் வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பிளாக்கேஜஸ் இருக்கும். அந்த பிளாக்கேஜஸ் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து நோயெல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து சிம்பிள், ஒரே நாளில் அப்படியெல்லாம் ஆகிடாது. ஆனால் நீங்கள் ரெகுலராக பண்ண உங்கள் எனர்ஜி லெவல்ஸில் நிறைய டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. உங்கள் ஞாபக சக்தி அதிகமாகும். நீங்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பீங்க. உடம்பு மூமெண்ட் இதெல்லாம் என்னால் பண்ண முடியாமல் இப்போ நான் பண்ணுறேன், அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஒன்றும் இல்லை. இப்போ இது பண்ணும்போது வந்து நீங்கள் முதுகெலும்பு வந்து நேராக வச்சுக்கணும். கழுத்து தலை நல்லா கரெக்டாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் பண்ணுற ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் வந்து சக்தி உடம்பு ஃபுல்லாக பாருங்க. அதுக்காக தான் இப்படி நேராக உட்காந்துட்டு உங்களோட ரைட் ஹேண்டாக உங்களோட கட்டைகளால் உங்களோட ரைட் நாஸ்ட்ரில், அதாவது வலது மூக்கை வந்து மூடிட்டு இடது மூக்கு வழியாக மூச்சு இழுத்து நல்லா ஆழமாக எடுத்து மெதுவாக வெளில. இந்த மாதிரி இடது மூக்குள்ள காற்று எடுத்து நல்லா ஆழமாக எடுத்து மெதுவாக விடணும். இந்த மாதிரி 10 தடவை பண்ணுங்க. அதுக்கப்புறமா இடது மூக்கை மூடிட்டு வலது மூக்கு வழியாக இடது மூடிட்டு வலது மூக்கு வழியாக நல்லா சுவாசம் இழுத்து மெதுவாக சுவாசத்தை விடணும். நான் இடது மூக்கை வந்து என்னோட சுண்டு விரல் மோதிர விரலால் இப்படி மூடினேன். வலது மூக்கை வந்து கட்டை விரலால் மூடினேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து 3 வாட்டிலேருந்து ஆரம்பித்து 10 வாட்டி வரைக்கும் இடது மூக்கு வழியாக மூச்சு இழுத்து விடுறது 3 வாட்டிலேருந்து 10 வாட்டி, அப்புறம் வலது மூக்கு 3 வாட்டி 10 வாட்டி. ஃபஸ்ட் டைமாக பண்ணுறீங்கன்னா 2 வாட்டி ஆரம்பிங்க. டெய்லி ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 10 வாட்டி வரைக்கும் பண்ணுங்கள். இது வந்து ஒரு நாடி சுத்தி. நாடிகள் சுத்தியாக உங்கள் உடம்புல எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஞாபக சக்தி, கண்ணு நல்லா தெரியும், நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதை ரெகுலராக பண்ணுங்க. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முத்ரா. இந்த முத்ராவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது எல்லாத்துலேயுமே மெயின் வந்து கால் வந்து தரையில் படக்கூடாது. நீங்கள் மேட் மேலே தான் வச்சுக்கணும். மேட்டோ கீழே ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. சேரில் உட்காரும் போது நிமிர்ந்து நீங்கள் உட்காரணும். முதுகு, தண்டு, கழுத்து, தலை சீராக நேராக இருக்கணும். அப்போ தான் பிராணசக்தி பரவும். ஏன்னா முத்ரா பண்ணும்போது உங்கள் உடம்புக்குள்ளே ஒரு சக்தி உருவாகும். அந்த சக்தி உடம்பு ஃபுல்லாக பரவணும். கரெக்டாக அதுக்கு இப்படி இருக்கணும். ஸோ முத்ரானா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு கெஸ்டர்னு சொல்லுவாங்க. ஒரு விதமாக நம்ம கைகளையோ உடம்பையோ வச்சுட்டு அந்த பொசிஷன்லேயே கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருந்தால் உடம்புல வந்து சக்தியை வந்து நம்ம வந்து வேறு மாதிரி ரீடைரக்ட் பண்ணுறோம். அதுதான். ஸோ நம்ம 5 விரல்களும் பஞ்சபூதங்கள் இருக்குது. இப்போ நம்ம பண்ண போகிறது ஆதி முத்ரா. ஸோ இந்த கட்டை விரல் வந்து இந்த சுண்டு விரலோட கீழ்ப்பகுதிக்கிட்ட அப்படி கொண்டு வந்துட்டு மற்ற 4 விரல்களையும் கட்டை விரலில் மூடி இப்படி வச்சு உங்கள் தொட மேலே வைங்க. அதே மாதிரி கட்டை விரலோட நுனி வந்து சுண்டு விரலோட கீழ்ப்பகுதியில் வச்சாலும் இப்படி மூடிட்டு தொட மேலே வச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த முத்ரா வந்து 1 மினிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 5 to 10 minutes பண்ணலாம். இந்த முத்ரா வந்து ஆக்சிஜன் முத்ரான்னு சொல்கிறாங்க. இது பண்ணுறதுனால உடம்பு ஃபுல்லாக ஆக்சிஜன் வந்து பரவும். மெயினாக நம்மளோட வைட்டல் ஆர்கன்ஸ், இது நம்மளோட இதயம், ஹார்ட்டு, லங்ஸு, லிவரு, கிட்னி, மெயினான ஆர்கன்ஸ்க்கெல்லாம் நல்லா ஆக்சிஜன் பரவும்.
இந்த முத்ராவை ஏன் ஆதி முத்ரான்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம அம்மாவோட கருவறையில் இருக்கும்போதே இந்த முத்ராவில் இருக்கும். இந்த முத்ராவில் இருக்க நம்மளோட பாடி பார்ட்ஸ்லாம் நல்லா ஆக்சிஜன் போய் நம்ம நல்லா வளரும். அதனால தான் இந்த முத்ரா பேர் ஆதி முத்ரா. ஸோ இந்த மாதிரி நம்மளோட தைஸ் மேலே வச்சுட்டு கண்ணை மூடிட்டு ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள். அவேர்னஸ் ஃபுல்லாக இந்த முத்ரை மேலே இருக்கணும். நான் ஆதி முத்ரை பண்ணுறேன், இந்த ஆதி முத்ரை பண்ணுறதுனால எனக்கு உடம்புல சக்தி அதிகமாகுதுன்னு நினச்சிட்டே நீங்கள் ரிலாக்ஸ்டாக பண்ணணும். இந்த முத்ரா பண்ணுறதுனால உடம்புல சக்தி அதிகமாகும். எதனாலனா நம்ம ஆர்கன்ஸ்க்கெல்லாம் சக்தி, மெயினான வைட்டல் ஆர்கன்ஸ், முக்கிய உறுப்புகள் எல்லாம் சக்தி பெறதுனால உடம்பு நல்லா சக்தி வரும், சக்தி அதிகமாகும். ஸோ இந்த முத்ரா அப்படியே இருந்துட்டு என் உடம்புல ஆக்சிஜன் வந்து கம்ப்ளீட்டாக அதிகமாகுதுன்னு நினச்சிட்டு ரிலாக்ஸ்டாக மெதுவாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்க. இது வந்து மெடிடேஷன் கம் முத்ரா. நீங்கள் வந்து முத்ராவில் இருக்கீங்க, அதே மாதிரி மெடிடேஷனும் பண்ணுறீங்க. உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாக உங்கள் கைகள் மேலே இருக்கணும், உங்களோட மூச்சு மேலே இருக்கணும், உங்கள் விரல்கள் மேலே இருக்கணும், உங்கள் மூச்சு மேலே இருக்கணும். இப்படியே ரிலாக்ஸ்டாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். ஒரு நிமிஷத்துலேருந்து 60 செகண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிங்க. இது நீங்கள் பண்ண உங்களுக்கு இதுலேருந்து வெளில வரணுன்னே தோணாது. உடம்பு ரொம்ப பவர்ஃபுல்லாகும், நீங்கள் டிஃப்ரென்ஸ் உணர்வீங்க. அப்படியே ரிலாக்ஸ்டாக அப்படியே பண்ணுங்கள். மெதுவாக டீப்பாக ப்ரீத் இன், மெதுவாக ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு இந்த முத்ராவில் 1 to 3 minutes, 5 minutes, 10 minutes நீங்கள் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரிலாக்ஸ்டாக அப்படியே இருங்க. பிரெயினுக்கு, உங்களோட இம்பார்ட்டண்ட்டான உறுப்புகள் எல்லாத்துக்குமே ஆக்சிஜன் அதிகமாக போகுது. உடம்புலேயே ஆக்சிஜன் லெவல் அதிகமாகுது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டட் வாக்கிங் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறமா கைகளுக்கான ஒரு மூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாடி சுத்தி பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறமா ஒரு முத்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே பெரியவங்க சேர்லேயே உட்காந்துட்டு ரிலாக்ஸ்டாக பண்ணலாம். கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி பண்ணணும். டெய்லி ஒரு 10 நிமிஷம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது. முத்ரா வேணும்னா நீங்கள் கொஞ்சம் டைம், ஸோ 10 மினிட்ஸ் தான். ஆனால் இதை டெய்லி பண்ண உடம்புல சக்தி அதிகமாகும், மனசில் தைரியம் அதிகமாகும், நல்லா தூக்கம் வரும், ரொம்ப ஷார்ப்பாக இருப்பீங்க. என் மனசில் இருக்கிற கவலைகள் எல்லாம் நீங்கிடும், வாழ்க்கைக்கே ஒரு புது அர்த்தம் வரும். ஸோ வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த மாதிரி மற்றவங்களும் பெரியவங்களை பண்ண வைக்கலாம். பண்ணுங்கன்னு சொல்கிறதோட அவங்க கூட இருந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 months பண்ண வச்சு அவங்கள அதை வந்து ஒரு ஹேபிட்டாக க்ரியேட் பண்ணுறேங்க. இது என்னோடய ரிக்வெஸ்ட். வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கிறீங்க அப்படின்னா அவங்கள டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒரு 10 minutes ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்களோட சேர்ந்து இதை மற்றவங்களும் பண்ணலாம். பண்ணிகிட்டே பண்ண வச்சிங்கன்னா அவங்க பண்ணுவாங்க. அவங்க ஹெல்த்தியாக இருக்கிறத பார்த்து நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ அப்புறமா மெதுவாக கண்ணை திறந்து இப்படியே ரிலாக்ஸ்டாக ஒரு 2 minutes உட்காருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீக்வன்ஸை டெய்லி பண்ண பெரியவங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லா ஆகும். அவங்களுக்கு மனசில் ஏதாவது அழுத்தம் எது இருந்தாலும் கம்மியாயிட்டு அவங்க நல்லா ஹாப்பியாக வாழ்வாங்க. அதே மாதிரி யாராவது வந்து ஆப்ரேஷன் சர்ஜரிலேருந்து ரெக்கவரி பண்ணுறவங்க இருந்தாலும் உங்களை வந்து பண்ண சொல்லியிருக்காங்க, என்னை வந்து ஃபிசியோ இல்லைனா வந்து பேசிக்கான தெரப்பியூட்டிக் யோகா மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்கன்றவங்க இந்த சீக்வன்ஸை சேர்லேயே உட்காந்து பண்ணலாம். ஸோ இதை வந்து ரெகுலராக பண்ணி இதோட பெனிஃபிட்ஸை எல்லாருமே அடைவாங்கன்னு நான் பூர்ணமாக நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.